ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமுனியே நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நமக. இன்றே திருப்பா 15வது பாசுரத்தை அனுபவிக்கின்றோம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன்றழியின்மீன் நங்கமீர் போதறிகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிரிதம் வல்லியர்கள் நீங்களே நானேதான் ஆயிடக உள்ளனீ போதாய் உனக்கென்ன வேறுளே எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன்னைக்கள் வல்லானை கொன்றானே மாற்றானே மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் என்பாவாய். இன்றே பாசுரமாக வருகின்றது. இளங்கிளியே என்ற பேச்சுக்கு என்ன அர்த்தம்னாக்க, பேச்சிலும் அழகிலும் இளமை கொண்டிருக்கின்ற கிளி போன்றவளே என்று அதுக்கு அர்த்தமாகும். எல்லே என்பதற்கு உன் பேச்சின் இனிமை தான் நின்று அழகாக இருக்கின்றது என்று அதற்கு அர்த்தமாகும். இன்னம்னாக்க எல்லோரும் நின்ற பிறகும் என்று அர்த்தம். உறங்குதியோ அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? தூங்குகிறாயோ என்று அர்த்தமாகிறது. நங்கமே அப்படின்னாக்க பெண் பிள்ளைகளே என்று அர்த்தம். சில் என்று சிலு சிலுன்னு அழைக்கிறிய என்ன, அப்படி அழைக்காதீர்கள் என்பதற்கு அர்த்தம். போதருகின்றேன் அப்படின்னா இப்பொழுதே நான் புறப்பட்டு வருகின்றேன் என்ற அர்த்தமாகின்றது. அதாவது இதுக்கு அர்த்தம் முதல்ல இதெல்லாம் தூங்குற எழுப்பால் சொன்னக்கூடிய பாசுரம் பாட்டுகள். இளமை தாங்கிய கிளி போன்ற இருப்பவர்களே, உன்னுடைய பேச்சு என்ன இனிமையாகும். உன் உடலும் பேச்சு மிகவும் இனிமையாக இருக்கின்றது. அதை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் நிற்கின்றோம். நீ எழுந்து வரமாட்டேங்கிற, இன்னும் தூங்குறியா அப்படின்னு கேட்கறதுக்கு சில்லுன்னு அடிக்கடி சிலுன்னு அடிக்கடி கூட்டுருக்காங்க. சிலுன்னு அழைக்காதீர்கள், வருகின்றேன் என்று புறப்பட்டு வருகின்றேன் என்று தூங்கிக் கொண்டிருப்பவள் சொல்கின்றாள். அதற்கு வல்லை, நீ வாய்ப்பேச்சு ரொம்ப வல்லமையாக இருப்பிய, நீ தான் ரொம்ப வல்லவளாச்ச, நீ உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீ எப்படியெல்லாம் பேசுவ அப்படின்னு சொல்லச்ச, உன் கட்டுரைகள் என்று உன்னுடைய கட்டுரைகள் இணையும் உன்னுடைய வாயையும் நாங்கள் நீ எப்படி பேசுவ, எப்படி கடிஞ்சற்களாக சொல்லுவ அப்படிங்கிற உன் வாயையும் நீ பேச்சு வல்லமைத்தன்மையுடைய தன்மையையும் நாங்கள் ரொம்ப நாளாக அறிவோம், எங்களுக்கு தெரியுமே என்று எழுப்பவர்கள் சொல்ல, நீங்களே வல்லீர்கள் அப்படின்னு உள்ளே இருக்கிற சொல்கிறான். நீங்களே வல்லீர்கள்னு இப்படி என்ன எதிர்வாதம் செய்யும் நீங்கள், நான் சொல்கிறதுக்கு நீங்கள் எதிர்வாதம் பண்ணுறேன் இவ்வளோ சவாலை சொல்கிறேன். நீங்கள் வாய் வல்லமை உடையவீர்களே அப்படி சொல்லிட்டு, அப்படி இருந்தால் என்ன, அது நானே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு நானே தான் ஆயிடக அப்படி நீங்கள் சொல்லலைன்னு வைங்க வல்லமை பேச்சுக்கு, அதுக்கு நானே தான் ஆயிடக அப்படின்னாக்கா அது நானே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லுவா இல்லையா எல்லாரும். பரவாயில்லன்ட்டு அப்படின்ட்டு உள்ளே இருக்கிற என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம்தான் என்ன அப்படிங்கிறான். நீ நீ போதாய் சீக்கிரம் எழுந்துரு, நீ சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு வெளியில் வந்தா சொல்கிறான். உனக்கு வேறு என்னதான் உனக்கு வேறு என்ன வேணும், உனக்கு வேறு என்ன வேணும், உனக்கு என்று வேறு என்ன பலனை நீ உடையவளாக இருக்கின்றாய் என்று உணர்ந்தவர்களாக எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துட்டார்களோ, எல்லாரும் வந்தார்களோ என்று எல்லாம் வந்தாச்சா, ஒருத்தர் விட்டு போயிட்டீங்களா, யார் யார் வந்திருக்கா, யார் யார் வரல அப்படின்னு அவ கேட்குறான். அதற்கு அவ என்ன சொல்ற, வந்திருக்கிறவாள்லாம் போந்தார், எல்லோரும் வந்து விட்டார்கள், எல்லோரும் வந்திருக்கின்றனர் என்று போந்து எண்ணிக்கொள். உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீயே தூக்கத்தில் எழுந்து பார்த்து எண்ணிக்கோ, எனக்கு எல்லாருமே வந்துட்டோம், ஒருத்தரையுமே விட்டு போகலை அப்படி வந்திருக்கிறவாள்லாம் சொல்கிறேன். இப்போ சரி, நான் இப்போ வெளியில் என்ன செய்ய போகிறேன் என்று உள்ளிருப்பவள் கேட்க, வல்லானை
அப்படின்னா குவலையாபீடம் என்னும் வலிய யானையை கொன்றவனை, அதாவது அழித்தவனும், மாற்றாரை சத்துருக்களை மாற்றழிக்க வல்லவனும், சத்துருக்களை வலியற்றவளாக செய்ய வல்லவனும், மாயனை ஆசிரியமான கண்ணனை, செய்கை உடையவனுமான கண்ணனை பாட எழுந்தரா என்று அழைக்கின்றார். இதுக்கு நான் என்ன செய்ய என்ன சொல்கிறேன், முதல்ல வா அழகான பேச்சோடைய பெண்ணை எழுப்பச்சே வெள்ளம் வந்திருக்கலாம், அழகான இளங்கிளியேன்னு சொல்லிட்டு அழகான பேச்சையும் இளமையையும் உடைய கிளி போன்றவளே, நாங்கள் இத்தனை பேர் வந்துட்டோம், வந்த அப்புறம் கூட நீ இன்னும் தூங்கின்னு இருக்கிய, அதுக்கு என்ன அர்த்தம்? எழுந்திருக்க வேண்டாமா பெருமாளை பாடுறதுக்கு இத்தனை காலம்பரை? இன்னும் நாங்கள் வந்த அப்புறம் எழுதுன்றிருக்கோ, வர வேண்டாமான்னு கேட்கச்ச, அடிக்கடி கூட்டு சில்லு அடிச்சு கூட்டு சிலுன்னு கூட்டுன்னு இருக்காதீங்க, புறப்பட்டு வரேன்னு தூங்குறவ சொல்கிறான், நான் எழுந்துட்டு வரேன் அப்படின்ட்டு. அவன் வரல சொல்கிறேன், நீ வந்தவா எழுப்பறவா, அதெல்லாம் நம்ம சந்தோஷம்தாம்மா. வல்லையும் கட்டுரைகள்னால் நீ வாக்கில் எப்படி பேசக்கூடிய வல்லமையுடையவள் என்றும், உன்னுடைய கடுஞ்சொற்களும் எப்படி இருக்கும் என்றும் நாங்கள் அறியாமையாக இருக்கின்றோம், நாங்கள் அத்தனை பேருக்கு தெரியும், இவ்வளோ வருஷங்களோட பழகின்னு இருக்கோமே நாங்கள் அப்படின்ட்டு எழுப்புறவா சொல்கிறா. அவள் எது சொல்கிறா, நான் ஒன்றும் வல்லமை படைத்தவல்ல, கடுஞ்சொற்கு சொல்ல வரல, நீங்களே தான் வாக்குவன்மை உடையவர்களும் கடுஞ்சொற்களை உடையவர்களும் உள்ளப்படுத்தினருக்கு வெளியுள்ள பார்த்து சொல்கிறேன். உடனே யோசிச்சுட்டு, ஓகே பரவாயில்ல, நான் அது வல்ல சொற்கள் பேசுகிறது நானாகவே இருக்கட்டும், நானே ஆயிடுக அப்படின்ட்டு, நானே தான் ஆயிடுகன்ட்டு கொடுஞ்சொற்களை பேசுகிறாலும் பேச்சில் வல்லமை உடையவளாகவும் இருப்பதற்கு நானே இருந்து விட்டு போகிறேனே, நானே ஆயிடுக அப்படி கேட்டுட்டு, அதெல்லாம் சரிதான், நான் உங்களை என்ன செய்யணும்னு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கச்ச, வெளியில் இருக்கிறா சொல்கிறா, சீக்கிரம் எழுந்திருப்பாயாக அப்படின்னு கேட்குறா. உனக்கு இப்போ இது தவிர உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு அவள் கேட்கச்ச, உனக்கு என்று வேறு என்ன பலனை நீ உடையவளாக இருக்கின்ற உள்ளனி இப்போதாய் உனக்கு உடைய வார்த்தைக்கு உனக்கு என்று வேறு என்ன பலனை உடையவளாக இருக்கின்றா என்று கேட்க, அப்படியா எல்லாரும் வந்துவிட்டார்களோ இந்த பெண் பெண்ணவை கேட்க, எல்லாரும் வந்துவிட்டார்கள், கவலையே பட வேண்டாம், ஒத்துழையும் எனக்கு விடலை அப்படின்னு எழுப்புறா சொல்கிறா. அப்படி சந்தேகமாக இருக்கா, போந்து எண்ணிக்கொள், தூக்கத்திலிருந்து எழுந்து எல்லாரும் எண்ணி பார்த்துக்கொள், அப்போ தான் எல்லாம் வந்துட்டாளா வரலையா அப்படின்னா பொய் சொல்லேன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு அப்படி கேட்குறா. சரிம்மா, நீங்கள் எழுப்புறீங்க, இளங்கிலியன்னு பாடுறீங்க, என்ன அழகாக இருக்கேங்கிறீங்க, சீக்கிரம் எழுதுன்னு அடிக்கடி கூப்பிடுறீங்க, நீங்கள் அடிக்கடி கூப்பிட்டு சிலு சொல்ல, நான் சிலுன்னு சொன்ன புறப்பட்டு வரேன் நான் சொன்னேன், அதுக்கு நீங்கள் உன்னோட பேச்சு வல்லமை எங்களுக்கு தெரியும் எனக்கு, உன் பேச்சு வல்லமை எல்லாம், ஆனால் நீ ஒன்று எப்படி கடுஞ்சொற்களும் எங்களுக்கு தெரியும் சொல்லச்ச, சடக்குன்னு தூங்குற கோபம் எடுத்து, நான் தான் அப்படி கடுஞ்சொற்கள் பேசுகிறேன்னா, பேச்சில் வல்லமை உடையவளா, வாயடிக்கிறேனா, வாயாடியா, நீங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிறச்ச சொல்கிறான். உடனே யோசிச்சுட்டு, சரி நீங்கள் சொல்கிறீங்க கோச்சுண்டு பிணக்கு பண்ணுவா இல்லையா, நானாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கச்ச அவள் கேட்குறேன். அவள் சொல்கிறா, நான் உங்களை என்ன நான் எங்கள்கிட்ட என்ன பார்க்குறேன், என்ன செய்யணுங்கச்ச, நீ எழுந்துராய், தூக்கத்தை விட்டு சீக்கிரம் எழுந்துட்டு வா அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, அப்படியா எல்லாம் 110 பேர் வரலாம் நீ பேசிட்டு இருந்தோம், 110 பேர் வந்துட்டாளா இல்லை 5 பேர் குறைஞ்சி 2 பேர் 105 பேர் வந்திருக்காளா? சொல்லுங்கச்ச, எல்லாரும் வந்து விட்டார்கள், வந்து விட்டார்கள். அப்படியா, எப்படி நான் நம்புவேன் அப்படின்னு தூங்குறத கேட்குறேன். கேட்கச்ச, அப்படியா சந்தேகமாவா அவனுக்கு இருக்கு? அப்படின்னா நீ எண்ணிக்கொள், நீயே பாரு, எண்ணிக்கோ, அத்தனை பேர் 110 பேர் இருந்திருக்கமா வரலையான்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு சரிம்மா நான் வரேன்னு செழிப்பறீங்க, நான் பார்க்குறேன், உங்களெல்லாம் சேர்ந்துக்கிறேன். அப்போ நான் என்ன எங்களால் உனக்கு ஆக வேண்டிய காரியம்தான் என்ன
நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள், நான் வெளிவந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கச்ச, கோலையாபீடம் என்னும் வலிய ஹம்சனின் யானையானது வில்விழா அடுத்து கிருஷ்ணனை கொல்றதுக்காக ஒரு வில்பெருன்னு ஒரு விழா எடுத்து கிருஷ்ணனை கூப்பிட்டுருக்கான். கிருஷ்ணன் பலராமன் வர மதுராபீடத்தை வச்ச வாசலில் மதம் பிடிச்ச ஹம்சன் ஏறிக்கொள்ளக்கூடிய யானை மதம் பிடிச்சு போகிறா தும்பிக்கால் தூக்கி போட்டு காலால் இட்டு உதச்சிட்டு கொண்டுருக்கு. மதம் பிடித்து யானை கட்டி கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்க மதம் பிடிச்ச யானையை கட்டின்னு சனி அது என்ன செய்கிறான்னா போய் பார்க்குறான். கிருஷ்ணன் பலராமன் 2 பேரும் நேராக அடித்து தாண்டி குதித்து தும்பிக்கு மேலே ஏறி அது தலையில் ஓகே 2 குத்தி அதை தந்தத்தை பிடுங்கிடுறாங்க. தந்தத்தை பிடுங்கி அடிக்கிற அடியை ஓங்கி குத்தியில் அந்த குத்தானது முழுக்கப்பட இந்த யானை இறந்து விடுறது. கோலையாபீடத்து யானை கம்சனை செத்து போயிடுறது. அதான் வல்லானை கொன்றானைனா கோலையாபீடம் என்னும் வலிமைமிக்க யானையை கொன்றானை யார் கொண்டிருக்கான்? கிருஷ்ணன். அவர் கொன்ன கிருஷ்ணனை மறுபடியும் அத்தனை சத்துருக்களையும் வலியற்றவர்களாகவும் போர்க்களத்தில் அழிக்க வல்லவனாகவும் இருக்கின்ற மாயனை. அப்பன் மாயன் யார் அப்படின்னு கேட்குறார். உனக்கு இது தெரியாதா? ஆச்சரியமான செய்கைகளை உடையவனுமான கண்ணனை பாட எழுந்து வருகின்றாய், வர வேணும் என்று வா என்று அழைக்கின்றார்கள். நான் சொல்கிற கேஷுமே தான். நீ எல்லாம் மக்களாக சொல்லிட்ட. நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்கச்ச, வலிமைமிக்க கொலையாபீடம்னு யானையை கொண்டான் இல்லையா ஒருத்தம். அதுவும் இல்லாபடிக்கு தன் சத்துருக்களை போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடவிட்டு அவர்களை வலியற்றவாளாக செய்யக்கூடியவன் அப்படிங்கிறச்ச. அப்படியா? அவனுக்கு பேர் என்ன அப்படிங்கிறா? மாயனை அப்படிங்கிறா. மாயன்னா யாருன்னா இவ்வளோ பாடின்னு இருக்கவன் 15 பாட்டு வந்தாச்சு, யார் மாயன்னு சரியே இல்லையாங்கிச்ச. ஆச்சரியமான செய்கைகளை உடையவனுமான கண்ணனை பாடுவதற்காகத்தான் நாங்கள் ஒன்று எழுப்புகின்றோம், கண்டிப்பாக எழுந்து வர வேண்டும் என்று இவ்வாறு எல்லை இளங்கிலேய பாசுரமானது போய்கொண்டிருக்கிறது. இதுவரையில் புள்ளம் சிறுமனகான் புள்ளரையன் கோயிலிருந்து எல்லை இளங்கிலேய 10 பாசுரங்கள் வழியில் ஆண்டாள் ஒவ்வொரு பெண்பிள்ளையாக ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கோகுலத்தில் இருக்கிறவாள்லாம் எப்படி அப்படின்னாக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்க மாட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாள். அதில் இருக்கச்ச அவள் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, இப்போ கிருஷ்ணனை சொல்லுவேன். அவன் உனக்கு சொல்லு, நீ இப்போ எழுந்திருக்க போகிறார் அப்படிங்கச்ச ஒவ்வொரு ஒருத்தி அழகாக இருப்பா, உன்னத்து தூங்கின்னு இருப்பா, உன்னத்து கிருஷ்ணன் மேலே ஆசைப்பட்டு இருப்பா. அவள் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இருப்பார்கள் என்பதைத்தான் சொல்லக்கூடிய பாசுரமானது. கண்ணை எடுத்து பக்தி ஆனால் அவளுக்கு என்னென்னா ஒரே விஷயத்துல எல்லாம் காமனாக எதில் இருப்பா அப்படின்னாக்க பரமனிடத்தில் பக்தி கொண்டு இருப்பார்கள். அதாவது எம்பெருமான்கிட்ட பக்திகளோடு இருப்பார்கள். பக்தி தான் அவளுக்கு முக்கியம். நோம்புகள் பக்தி தான். புள்ளும் சிலமினகான் அப்படிங்கிற இடத்துல பாசுரங்களை பார்க்க போச்சு. ஒரு பாசுரமானது பத்து பாசுரங்களில் புல்லும் சிலமினகான் புள்ளரையன் 10 பாசுரங்களில் கிருஷ்ண பக்தியை பெற்றிருக்கின்ற கோபிகளை எழுப்புவதாக கூறுகின்றார்கள். அப்படின்னா கிருஷ்ண பக்தினா என்ன? கிருஷ்ணோட அன்பு செலுத்துவது தான் கிருஷ்ண பக்திங்கிறது. இதில் ஆண்டாளுக்கு பாகவத பக்தியும் பகவத அனுவர்த்தியும் பகவத் பக்தி பாகவத அனுவர்த்தி அப்படின்னு 2 ஸ்பஷ்டமாக பாட்டு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எடுப்பவன் 6ஆம் பாட்டான புள்ளம் சிலம்பினால பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு ஒரு பெண்ணை எழுப்புறான். அதாவது தூங்கின்றிருக்கே கிருஷ்ணன் அனுபவிக்க வேண்டாமோ, காலகாலத்தில் வந்திருக்கேன் பிள்ளாய் எழுந்திராய் அப்படிங்கிறார்.
அடுத்த கீசியசன் ஆணைச்சாத்தல் பேய் பெண்ணு அப்படின்னு விളിക്കச்ச என்ன பேய் பெண்ணா அப்படிங்கச்ச நீ இப்படி சாதாரணமாக சொன்னால் அப்புறம் பேய் பெண்ணு நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு அவளை கூட்டு அப்படி இந்த பொண்ணு அப்படி விழிக்கிறாள். கோதுகளுடைய பாவாயின் ஒவ்வொரு பாட்டிலையும் 10 பெண்களை 10 விதமான பெண்களை 10 விதமாக விளக்கின்றார்கள். இவ பார்க்க போச்ச மனுஷ ஜாதியில் பிறந்தவாள்லாம் ஒருத்தரை போல ஒருத்தர் இருக்க மாட்டா. கோபிகைகளுக்கு பொதுவாக என்னென்னா கிருஷ்ண பற்றி சாதாரணமாக உண்டு அவளுக்கு. இருந்தாலும் ஒரு கோபிகையுடைய தன்மை ஒரு விதமாக இருக்கிறது. இந்த சாஸ்திரத்தில் வந்து ஒட்டி பார்க்கச்ச இந்த சாஸ்திரத்தில் ஒட்டி பார்க்கணும். 10 பாசுரங்களை நான் சொன்னேன் இல்லையா, 10 பாசுரங்களை 10 வகையான கோபிகள் எழுப்பி இருப்பதாகவும் மிக அழகாக இந்த திருப்பாவையான அமைத்திருக்கின்றார் ஆண்டாள். பகவானிடத்திலே பக்தி கொண்டவர்கள் பாகவதர்களாம். பகவானை வந்து காட்டிலும் பாகவதானுக்கு என்றைக்குமே ஒரு சிறப்பு தனியாக உண்டு. பாகவதர்களுடைய கூட்டத்திலே நாமும் ஒருவராய் கலக்க வேண்டும். அப்படி கலந்து பகவானை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த அனுபவத்தால் ஏற்படுவந்த அதிசயம்தான் பலன்தான் மிகச்சிறந்தது அப்படின்னு அது உண்மையான விஷயம். இந்த விஷயம் கோபிகளுக்கு தெரியவே தெரியாது. பகவானை கெட்டி அடிமைகள் முதலானவற்றை செஞ்சுண்டு போகிற வாழ்வு என்பது மட்டும் பகவானை பார்க்கணும், அவனுக்கு அடிமை செய்யணும், அவனை சம்சயிக்கணும், அவனை கஷ்டம் அனுபவப்படணும், அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அந்த கோபிகை பிள்ளா எழுந்தலா என்று எழுப்பிக்கொண்டு அந்த கோபிகையை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணனிடம் செல்வதாக அமைந்துள்ளது இந்த புள்ளும் சிலம்பின காண்கிற பாட்டு. அதே போல் வந்து கீசகீசன் ஆணைச்சாத்தில் வந்து பாகவத குழாத்தில் தானும் ஒரு வசுவாத்தி எழுந்து பாகவதோட வசதி இருக்குல்லையே, பாகவத குழாத்தில் தானும் ஒரு பொருளாக இருந்து கொண்டு அவனை அடைந்து அவனுக்கு அடிமை செய்கிறது தான் நல்லது என்று அறிந்திருக்க செய்தியையும் அது அறியாத அவ்வளோ தூங்குறான். அதாவது பகவான் குழாத்தை சேர்ந்துக்கணும், பகவானை கிட்டணும், அவனுக்கு அடிமை செய்ய சொன்னீங்கன்னா கீசிகி சென்று பாசுரத்தோடு வியாக்கியானம். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னாக்க அவனும் தெரியாது, அவளை படுத்துன்னு தூங்குறான். அந்த கோபிகையை பார்த்துட்டு நாயக பெண் பிள்ளாய் என்று உணர்த்தி நாயகன் கிருஷ்ணனுக்கு மிக வேண்டப்பட்டவள் நீ, கிருஷ்ணன் அனுபவிக்கப்படுவள் நீ, அவனுக்கு எவ்வாறு இருக்கின்றால் நீ எங்களுக்கும் நாயகி, அதனால் நீ எழுந்துரு நாயக பெண் பிள்ளாய் என்று அவளை உணர்த்தி எழுப்புகின்ற கீசிகீஸ் என்ற பாசுரத்தில் எழுப்புகின்றார்கள். அடுத்த பாசுரத்தில் கீழ்வான வெள்ளன்னுங்கிற பாசுரம் இருக்குது. அதில் வந்து கன்னடத்தில் அதீதமான பக்தி கொண்டிருப்போடு ஒரு கோபிகை. கண்ணனுடைய பிரீதி அவளை வந்து கிருஷ்ணன்னா அவளுக்கு கிருஷ்ணனுக்கு இவளை தான் பிடிக்கும். 10 பேர் போனால் ரோட்டில் இந்த கிருஷ்ணனுக்கு இவளை தான் பிடிக்கும். இப்பேற்பட்ட கிருஷ்ணனை வந்து அவளை பார்த்து கோதுகளமுடைய பாவாய் என்று அடுத்து எழுப்பி அவளை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணனுக்கு செல்வதாக அமைந்துள்ளது பாசுரமானது. வேதாந்தங்களில் வந்து சரீரத்தையும் சரீர சம்பந்தத்தையும் பெற்றுள்ள தேகபந்துக்களை விட சொல்லியிருப்பது உண்மைதான். வேதாந்தத்தில் வந்து சரீரத்தை விடணும், தேகபந்துக்களுக்கு மாதா பிதா பித்ரு மாதா பிதா புத்திரன் பௌத்திரன் அவரெல்லாம் விடணும், பந்துக்கள்லாம் விடணும்னு சொல்லியிருக்கிறது உண்மைதான். இருந்தாலும் இந்த சரீர சம்பந்தம் பெற்றிருக்காளே தேக பந்துக்கள்லாம் பகவானிடத்தில் பக்தி உடையதாக இருந்தாக்க அவர்களை விட வேண்டாம், விட தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு சாஸ்திரம். எம்பெருமானா நம்ம சன்னியாசியாக இருக்கும்பொழுது முதலியாண்டானை தவிர பாத்துக்கு அத்தனையான் விடுகின்றேன் என்று சொல்வதை இந்த இடத்துல நினைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த பாசுரம் போகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு பாசுரங்களும் சொல்லும்போது பக்தியை செய்து அவ்வழியிலே சர்வேஸ்வரனை பெற வேண்டும் என்று இருக்காமல் கண்ணனாலேயே கண்ணனை பெற்று ஆனந்தத்தை உடையவளாக இருக்கும் ஒரு கோபிகை எழுப்பதாக நோட்டு சொல்வது. அந்த பாசுரத்தில் வந்து பக்தியை மட்டும் செலுத்துறது,
அப்போ தான் சர்வேஸ்வரனை அடைய முடியும்னு சொல்லிகிட்டு இருக்கா எல்லாரும். பக்தி பிரபத்தி ரெண்டுமே அவ்வாறு இருக்கிற நீதியை விட்டு விட்டு ஸ்மிருதி சொல்லத்தை விட்டு கண்ணனாலேயே அவனாலேயே கண்ணனை பெற்று, அதாவது என்னை கொண்டு உணரிட்டு சொல்ல மாதிரி உன்னையும், அதாவது எப்பா நானே என்னை அறிகளாதே நானே இருந்திருந்து நானே நீ உடமையும் நீயே வானையற்றும் வானவரேன்னு சொல்கிற மாதிரி இவா கண்ணனை அவனாலேயே என்னை பெற்றுக்கொண்டு ஓடிதான் பிடிச்சி கட்டிக்கிறானான். கண்ணனாலேயே அவனை பெற்று ஆனந்தத்தை உடையவளா ஒரு கோபிகை இருக்கா. அவளை எழுப்புவதும் நோட்டு சுவர்க்கம் என்கிற பாசுரமானது. அப்புறம் அடுத்தது கோபாலர்களை எப்படி தெரியுமா, நான் தர்மத்தை தான் சரிவர செய்து போகிறார்கள். யுத்த பூமியில் நல்லா சண்டை போடுவாள், பால் கரைச்ச கரைந்து பிழிஞ்சு எடுத்து விடுவாள். அவர்கள் உருவை குற்றம் இல்லாதவர்கள். அவள் சந்ததியிலேயே தோன்றி வீரத்தாலும் வயதாலும் குலசம்பத்தாலும் லட்சணத்தாலும் கிருஷ்ணனோடு பல வகையால் இருப்பவளான கோபிகையை குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடின்னு அழைச்சி இந்த பாட்டை அழைக்கிறான். இப்படின்னா வயாத வாழ்நார்களைய மாடு இடைச்சியர்கள்லாம் அவர்கள்லாம் அவர் சுதர்மத்தால் பால் கறக்கிறதுன்னு அதில் தர்மத்தம் இருப்பார்கள். அப்புறம் போர்னு வந்தால் போரில் போய் சண்டை போட்டு நல்லா ஜெயிப்பார்கள். அவர் என்றைக்குமே குற்றம், அவர் தர்மத்தை கடைபிடிப்பதால் அவர்கள் குற்றமில்லாதவர்கள் என்று பொருள் அவளுக்கு. அந்த குலத்தில் தோன்றிய பெண்ணே கோது கலமுடைய பாவாய் குற்றமே இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே. பொற்கொடினாக்க ஒரு கொடி படறதுக்கு ஒரு கம்பு வேணும். கோவலர்தம் பொற்கொடின்னா அப்போ குலத்தில் பிறந்த பொற்கொடிய மகளே எழுந்துருன்னு அந்த பொண்ணை எழுப்பி கற்றுக்கரவைகள்ங்கிற பாசுரத்தை விளைக்கிறார். ஒவ்வொரு பாசுரம் ஒவ்வொரு விதமான பொண்களை விஜய்க்கு அமைந்திருக்கிறது. ஸ்ரீ ராமாவதாரம் அடுத்தது ராமாவதார காலத்தில் இளைபெருமாள் கூட இருந்து தன்னுடைய எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு அந்த பகவானிடத்தை அகம் ஹரிஷ்யாமி என்று பிரார்த்தித்து சமஸ்த எல்லா கைங்கரியங்களையும் லக்ஷ்மணன் இராமனுக்கு செய்தது போல காலத்தை கழித்தது போல கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் அவனுக்கு அடிமை செய்து உகப்பிக்கிறவன் ஒரு கோபாலன் இருக்கான். ஆட்சியர் கிருஷ்ணனோட விடமாட்டான், என்றைக்குமே கிருஷ்ணனோட சுற்றின்னு இருப்பான், அவனை சந்தோஷப்படுத்துவான் அவனை. அப்படி ஒரு கோபாலன் அவர் என்ன சுதர்மம் பால் கறக்கணும், கறக்கலை. கோபாலா கோபாலா சுற்றின்னு இருக்கான் அவனை கிருஷ்ணா கிருஷ்ணான்ட்டு. அதனால் தர்மத்தை விட்டான். தர்மத்தை விட்டதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல, ஆனால் தர்மங்கிற ஒரு கைங்கரியம் அவனுக்கு பெருமாள் கைங்கரியம் பண்ணுறான் இல்லையா, அவன் பெருமாளுக்கும் அவன் கைங்கரியம் பண்ணின்னு இருக்கான். கோபாலா சோதரத்தை விட்டாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கான். அதுக்கு அந்த கைங்கரிய பெருமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பெருமாளுக்கு வேலை செய்து அடிமை செய்கிறதுன்ட்டு. அவனுடைய தங்கையாக இருப்போடான்னு ஒரு கோபிகையை அவன் நற்செல்வன் ஆகிட்டான். ஏன்னா இல்லை பெருமாள் சம்பந்தம் கிடச்சி கொடுத்தோம் அவனுக்கு. நற்செல்வன் ஆனதுனால அவனுக்கு ஒரு தங்கை இருக்கா, அவனு நற்செல்வன் தங்காய் அப்படின்னு அவளை விழித்து, அப்போ கோபாலன் நற்செல்வன் தங்கையை விழித்து கோபால தங்கை விழிக்கிறது என்று கணத்து நற்செல்வன் தங்காய் விழித்து, நீ வா, நீ மேலே கண்ணனை அடையலாம், ஒன்று மணிக்கு தான் கண்ணன்ட்ட போகிறேன்னு சொல்லி கனைத்தளங்கத்திறமைங்கிற பாசுரத்தில் 12ஆம் பாசுரமாக தொடங்கி முடியுது. காணப்படுகிறாள் இந்த கோபி. அடுத்த கோபி அவங்க எப்படி இருக்கனாக்க பிளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கணையில் என்னும் பாசுரத்தில் கண்ணழகுள்ள ஒரு கோபியான். அவளை கண்ணு தான் அழகாக, அதை கண்ணை பார்த்தா யாரும் எழுந்து விட்டு போக முடியாதான். கண்ணழகுள்ள கோபியை முன்னிட்டு கொண்டு அவள் அழையை காட்டிக்கொண்டு கிருஷ்ணனிடம் போகிறதாக சொல்லப்படுற பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னு அந்த பாசுரம் தொடங்கும் 14ஆவது பாசுரத்திலே கீர்த்தி பெற்றிருக்கிறவள் செருக்கில்லாதவள் திருவடியோட வார்த்தை எப்படி போக்கியமாக இருக்கின்றதோ அதே போல
நாவை உடையவளான ஒரு கோபிகையை எழுப்புகின்றாள். அவளை முன்னிட்டு கொண்டு கண்ணெடுத்து சொல்வதாக உங்கள் புழக்கடை தோட்டத்தை அவதான் கண்ணை பார்த்தாலே பார்த்துட்டே இருக்கலாம். முன்னாடி கண்ணோட சரித்திரம் ஒன்று உண்டு. பிள்ளை உறங்காவிலிதாசர் என்று ஒரு சிஷ்யர் ரம்பணமானார் ஒருவர் இருந்தார். அவர் வேடுகுலத்து. அவ்வாறு இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் எம்பெருமானார் காவிரி கரையில் போயின்னு இருந்தார். கழிச்ச அவன் எப்படின்னா பாரியையாளோட கண்ணழகானது ரொம்ப அழகாக இருக்குமா. அந்த கண்ணை பார்த்தா உலகத்தில் வேறு கண்ணே அது ஈக்குவலே கிடையாது அப்படின்னு போயின்னு ஆம்பளை இப்படி எதிர்க்க வந்துருப்பா. அவளை பின் இப்படி அப்படின்னா கை கோத்துட்டு வரமாட்டான். அவளை பார்த்து ஆம்பளை எப்படி வந்துட்டு இருந்தாங்கனாக்க இவர் இப்படி வந்துட்டு ஒருத்தர் எதிர்பார்த்துண்டு எதிர்க்க கண்ணை மட்டும் பார்த்து கண்ணழக அவளை ரசிப்பார். கண்ணழகன்னு ரசிப்பாராம். கொடை பிடிச்சி கொள்ளிடக்கரையில் அந்த இடம் வந்துட்டுருக்கா. வெயில் தகிக்கிறது சூடு. அந்த ஷூட்டோட இது கூட தெரியாபடிக்க வந்துருக்க. அப்பேற்பட்ட சமயத்தில் ரம்மனமாக பார்த்து என்னப்பான்னு கண்ணழக பார்க்குற சிஷ்யா சொல்லுது. அவரை அழைச்சின்னு இதை விட ஒரு அழகாக இந்த மானுஷ கண்ணு, இந்த கண் என்றைக்குமே இது பண்ணி போயிடும். இந்த பார்க்கறது இதை விட அழகான ஒரு கண்ணை காமிக்கிறவான்ட்டு அரங்கன்ட்ட கொண்டு போய் கண்ணை காமிச்சு இந்த கண்ணழகி ஈக்குவலர்கள் இப்போ பார்த்தாங்க. அந்த கண்ணை பார்த்து வில்லிவரங்காவில்லே அப்புறம் அப்போ தான் இப்போ அவங்க தவிர யாரும் கிடையாது ராமானுஜ சிஷ்யன் ஆனார் அப்படின்னு பிள்ளைவரங்காவிலிதாசோட சரித்திரம் ஒன்று உண்டு. அவ்வாறு அந்த கண்ணழகியுடைய கோபியை எழுப்புகிறார்கள் என்று பாசுரத்தில் நாம் கண்டோம். அடுத்த ஒரு கோபி எப்படி இருக்காங்கன்னா எல்லே இளங்கிளியே அப்படின்னு ஒரு பாசுரத்தில் கடைசி பொங்கல் பழக்காடு எங்கில் கடைசி 10வது பெண்கள் எப்படி இருக்காருனாக்க இந்த பெண்கள் எப்படி இருக்காருனாக்க கோகுலத்தில் உள்ள கோபிகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும் இருக்கிறவள். அதாவது தனியாக போய் பெருமாள் அனுபவிக்கப்படாது. தான் போனால் தான் ஒருத்தர் போனாக்க அப்படின்னு சுகமும் கிடையாது. ஒரு இடத்துக்கு 10 பேர் சேர்ந்து போனால் தான் திரளாக போகணும். குழாங்கள் அடியாக கூடி நின்று ஆடுமினேன்னு குழாங்கொள் வேறக்கன் குழம்பிய முனிந்தவனை குழாங்கொள் தென்குருவு சடகோமன் வாழ்ந்திருத்தேன்னு குழாங்களாய் அடியருடன் கூடி நின்று ஆடுமின்னு சொன்ன மாதிரி எல்லாருடையும் இந்த பெண்ணு எப்படின்னா பெருமாள் சேவைக்கு போகிறேன். ஆனால் அத்தனை பேர் வரணும், ஒருத்தர் மட்டும் விடப்படாது. 99 பேர் 100 பேர் 99 பேர் இருந்தாலும் வரமாட்டேன். 99 பேர் அணைச்சுண்டு போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ட்டு இந்த பாசுரமாக இருக்கிறவள், இந்த பாசுரமாக பிள்ளையானவள் கோபிகள் எல்லாரும் சேர்த்துண்டு இப்பெருமான அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறவள். ஆண்டாள் கோபியை அவளுடைய திருமேனி நேரா அங்கே அவயங்கள் இது எல்லா அங்களும் நல்லா அமைஞ்சிருக்கா அந்த இடத்துலன்னு. அப்புறம் பேசக்கூடிய இனிமை ஒன்று இருக்கு இல்லையா, இனிமை. அவள் பாடக்கூடிய பாட்டின் போக்கியமாக இருக்கு அப்படின்வா. முதலாளர்களை கொண்டாடி எழுப்பி அவளை முன்னிட்டு கண்ணெடுத்து அவளை முன்னிட்டு இனிமையாக இருக்கா, அவையும் நல்லா இருக்குது, நடக்கிறா, பாடுறா, ரொம்ப திரும்பிய நிறங்கள்லாம் சௌந்தரியங்கள்லாம் நல்லா இருக்குது. இவளை இவளை எழுப்புவோமேனு இந்த கடைசியில் எல்லையே இலங்கையில போய் அவளை முன்னிட்டு கொண்டு அவளை எழுப்பிட்டு கிருஷ்ண அனுபவம் பண்ணலான்ட்டு பாடுறதுக்காக போகிறாள். புள்ளின் வாயிலிருந்து 10 பெண்களை எல்லை இலங்கையை விட்டு அனுபவித்தோம். இது 10 ஆழ்வார்களையும் சொல்லக்கூடியதாக நம்ம பூர்வர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்று உண்டு. புல்லும் சிறுமனகான் கட்ச பெரியாழ்வாரை குறிப்பதாகவும், கீசகீஸ் என்ற இடத்தில் குலசேகர ஆழ்வாரையும், கீழ்வானம் வெள்ளன்று ஒன்று சில பாட்டுக்கு நம்மாழ்வாரையும், கீழ்வான வெள்ள அடுத்த பாட்டில் தூமணி மாடத்தில் திருமழிசை ஆழ்வாரையும், நோற்றில் பேயாழ்வாரையும், கனைத்தளங்கத்தருமையில் கனைத்தளங்கத்தருமையில் பூதத்தாழ்வாரையும்,
இவ்வாறு சொல்லி 10 ஆழ்வாடு சொல்லி கொண்டு வர விஷயங்களாக உண்டு இருக்கின்றது. அவள் என்னன்னாக்க அவள் வந்து ஒவ்வொரு பாசுரத்திலையும் அவள் இப்போ ஆண்டாள் என்ன சொல்கிறாள்னாக்க ஆரோகணமாக எடுக்கிறான், இடுத்துண்டு அப்புறம் கணித்தலங்கத்தனமே முடிஞ்சு போயிடுத்து தூமணி மாடம் இது வந்து எடுத்து கணித்தலங்கத்தனமை புள்ளின் வாகின்றானை அப்படிங்கிறச்ச தொண்டடைப்புடி ஆழ்வார் குறிக்கின்ற பாசுரம். ஏன்னா புள்ளின் வாகின்றானே புள்ளும் செல்வான் 2 பேர் உபமை உண்டு. இவராம் அவர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் என்ன, பெரியாழ்வாரும் நந்தவனத்தில் பூக்கள் பறித்து நந்தவனம் உண்டாக்கி அதையே நித்தியவாசம் கொண்டு பூக்கள் கைங்கினி பூமாலை கைங்கினி சொல்ல மாலாக்காரர், பூமாலை கைங்கினி இவரையும் மாலாக்காரர் சொல்ல, மாலாக்காரர் பிருந்தாவனத்தில் வருவார் புத்தரால். இவர் மாலாக்கார் இவர் சொல்லும் பொழுது இவன் வந்து அதே போல் தொண்டடிப்படையாக நந்தவனம் நினச்சின்னு இந்த நந்தவனத்தில் படுத்துன்னு இருக்கச்ச அவர் புள்ளின் வாய் நந்தவனம் புள்ளின் சிலமகான புள்ளின் வாகினா தொண்டடைப்படி ஆழ்வார். அதுக்கு அடுத்தது உங்கள் புழக்கடைங்கிற இடத்துல வந்து திருப்பான ஆழ்வார் குறிக்கிறது சொல்லுவாள். அப்புறம் எல்லை இளங்கிலேயே வந்து திருமங்கை ஆழ்வார் குறிக்கிறது மாதிரி சொல்லுவாள். எல்லா பாசுரங்கள் இந்த பாசுரங்களும் இந்த 10 பாசுரங்களும் 10 பெண்களை இழுப்பினால் போல் இந்த 10 பாசுரங்களும் 10 ஆழ்வார்களை குறிக்கிறது என்று நம் முன்னோர்கள் மதாச்சாரியர்களின் கருத்தாகும். இத்துடன் இது எல்லை இளங்கிலேயே பாட்டுடன் முடித்து கொண்டு நாளை நாயகனா என்ற பெரிய பாசுரம், நாளை ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியும் கூட நாளை நாயகனாய் என்ற பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், ஆசாரியர் திருவடிகளே சரணம். அடியேன் காரப்பங்காடு எலங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.